அப்படின்னா 3 மாசத்துக்கு தேவைப்படக்கூடிய கமிட்மெண்ட், அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு லிக்விடாக உடனே எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் போட்டு வச்சுக்கணும். அது வந்து கான்டிஜென்சி ஃபண்ட். இதை வந்து நான் எப்போவுமே எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். இதில் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணது இந்த லாக்டவுனில், போன வருஷம் 2020 லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு பண்ணிட்டாங்க. ஒன்லி அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டினியூஸாக சேலரி வந்தது. நிறைய பேருக்கு வந்து சேலரி கட்டு இல்லை வந்து 50% தான் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணாங்க, ஸோ இந்த கான்டிஜென்சி ஃபண்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய ஒர்க்கிங் கம்யூனிட்டி, ஒர்க்கிங் பீப்புள், பெரிய கார்பரேட்ஸ்னால் அவங்க கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பத்தது. நிறைய வந்து வெளியில் மற்ற ஒரு இதில் இருக்கிறவங்க, சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து இப்போ ஒரு எஸ்எம்எஸ் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு இப்போது 1 வீக்கு 5 days அந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்பவே எல்லாம் 5 லட்சம்